வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இந்த அறிக்கை இன்றைக்கு சமர்ப்பிக்கப்படுவதற்கு காரணம் நேற்றிலிருந்து வந்திருக்கக்கூடிய கேள்வியின் விளக்கமாக இது அமையும். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு நீண்ட காலமா மழையே இல்லை, வர்ற மழை எங்க ஊருக்கு பெய்யாம டக்குன்னு அந்த இடத்த ஒதுக்கிட்டு போயிருது. ஒன்று, அது எந்தெந்த ஊர்னு அவங்களுக்கும் தெரியும். வேகமாக வருகிறது, வரும்பொழுது எங்களை நோக்கி வரும்பொழுது எங்கள் ஊருக்கு முன்பே அப்படியே திசை மாறி விடுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று. இதற்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா பலவித குழப்பம். அதையோ அவங்க சொல்ற மனசுல போட்டிருக்க குழப்பத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் வச்சிருக்காங்க. அப்புறம் அடுத்தது, வேதாரண்யம் பகுதியில மழை பெய்யவே இல்லை, ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் பெய்யவே இல்லை, பெருநாளி கொஞ்சம் பெஞ்சது ஒரு நாள், உள்ள கிழக்க பெய்யல, தூத்துக்குடி கடலோரம் பெய்யல, அப்புறம் பாத்தீங்கன்னா பாலக்காட்டு கடவாயில பெய்யல, கயத்தாறுல பெய்யல, அப்படி இப்படின்னு சொல்லி எப்ப பெய்யும். அதே போல இன்னும் பல மாவட்டங்கள் நிறைய ஒதுக்கீடு பகுதியெல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க. எல்லோருக்கும் அங்கங்க ஒரு செட்டிங் இருக்கு, அப்பதான் பெய்யும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நேற்றைக்கே அறிக்கையில சொன்னோம், திருப்பூரில் நேற்று முன்தினம் தொடங்கிய மழை இரு காற்று இணைமுடிச்சுக்கலாம். அங்கிருந்து புறப்படுறது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்த காற்று அப்படியே ஏதோ ஒரு காரணத்தினால அங்கங்க குளிர்விக்கும். மழை இருந்தால் மரங்களால் குளிர்விக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு குளிர்ந்த காற்று இல்ல காற்று சுழற்சி, இரு காற்று இணைவு, காற்று முறிதல், இதெல்லாம் அப்படியே அழுத்தம் மேல தூக்குறது, அதாவது மேலடுக்கு போக 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 காற்றோட குளிர்ச்சி தன்மை, அப்புறம் வளிமண்டல சுழற்சி, இதெல்லாம் அப்படியே குளிர்விக்கும். அப்புறம் கடலோரம் வரும்போது தெற்கில் இருந்து ராமநாதபுரம் கடலோரம் நுழையிற காற்று, டெல்டாவின் தெற்கு பகுதி நுழையிற காற்று அப்படியே உள்ள நுழைஞ்சு குளிர்விக்கும். இதெல்லாம் இயற்கை அமைப்பு. அப்போ நுழையிற இடத்துல காற்று தெற்குல இருந்து காற்று வரும்போது அங்க வந்து எப்படி வரும்? மேற்குல இருந்து வரக்கூடியது வடக்கு நோக்கி தான் தள்ளும். அப்ப திருப்பூர்ல இருந்து வரக்கூடிய வழித்தடத்துல எங்கெங்கெல்லாம் பெய்யுது? கரூர்ல அங்க பெஞ்சுது, நாமக்கல்ல கொஞ்சம் இடத்துல பெஞ்சுது, நாமக்கல் தாண்டி நாமக்கல்லையும் கிழக்கு பகுதியில் சில இடத்த ஒதுக்கியது, கொல்லிமலைக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய அந்த பாக்கு மிளகு போன்ற சாகுபடி செய்யக்கூடிய பகுதியை ஒதுக்கிடுச்சு. அப்புறம் அப்படியே தாண்டி பெரம்பலூர் வந்து தீவிரம் அடைஞ்சுது, பெரம்பலூர்லயும் பல இடங்களை ஒதுக்கியது, பல இடங்கள்ல கனமாவும் பெஞ்சுது, அரியலூர்ல பல இடங்கள்ல பெஞ்சுது, கனமாவும் பெஞ்சுது. அப்புறம் ஜெயங்கொண்டம் வந்து நல்லா வலுப்பெற்றது. அப்புறம் கடலூர் மாவட்டத்துக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கும் இடையில நன்றாக வலுத்துச்சு. நீடாமங்கலத்தில் 63 மில்லிமீட்டர் பெய்யுது, தஞ்சாவூர்ல பெய்யுது. அதே போல பாபநாசம், கும்பகோணம், கபிஸ்தலம், இப்படியே பட்டீஸ்வரம், இதெல்லாம் கனமழை பெஞ்சுது. அப்படியே திருவாரூர் வடக்குல கனமழை, திருவாரூர் கூட 2 சென்டிமீட்டர் பெய்யுது. அப்படியே கீவளூர் பெய்தது, நாகப்பட்டினம் போய் அங்க போய் நல்ல மழை, காரைக்கால் பெய்யுது, இப்படி எல்லாம் மழை பெய்யுது. இப்ப பாருங்க எந்த அளவு ஒதுக்கி இருக்கு. வடுவூருக்கு, அதாவது கோவில்வண்ணிக்கு வடக்கே நல்ல மழை பெய்யுது. அதாவது கோவில்வண்ணி சொல்ல விட ஆதனூர் மண்டபம், ஐயம்பேட்டைக்கு வடக்க, அதாவது திருவாரூர் மாவட்டம், அதாவது வடுவூருக்கு வடக்கே நல்ல மழை, அதாவது ஆதனூர் மண்டபம், கோவில் நீடாமங்கலம் இதற்கு வடக்கே நல்ல மழை பெய்யுது. சரியா சொல்ல போனா எடமேலையூருக்கு வடக்கே, செட்டி சத்திரம் சோனாப்பேட்டைக்கு வடக்கே, முன்னாவல் கோட்டைக்கு வடக்கே நல்ல மழை பெய்யுது. ஏன் இந்த இடத்துக்கு பெய்யல ஒதுக்கிடுச்சு? அதே போல ஏன் கொல்லிமலைக்கு கிழக்கு புறம் ஏன் பெய்யல? சரி மன்னிக்கவும், கொல்லிப்புறையோட மேற்கு புறம் ஒரு சில பகுதிகளை பாக்கு மிளகு போட்ட பகுதியில் ஏன் பெய்யல? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா வருவது வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வருவது, எங்கே மழையாக இறங்குகிறதோ அங்கிருந்து எந்தெந்த ஊர்ல எல்லாம் அதிகமா வெயில் அடிச்சு அங்க காற்று லேசாக்கி மேலெழுந்து குறைந்த அழுத்தமாக தென்படுகிறதோ அந்த இடத்தை நோக்கி தான் போகும். ஆக இப்ப உதாரணத்திற்கு வழுவூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும், அந்த இடத்துல என்ன செய்யும்? வெப்பம் அதிகரிக்காது. அதை விட கூடுதல் எங்க வெப்பம் அதிகமா இருக்கும்? வறட்சி பயிர்கள் சாகுபடி பண்ணக்கூடிய கோடை பயிர்கள், பருத்தி போன்றவை சாகுபடி செய்யக்கூடிய இடங்கள்ல, அல்ல வறண்டு தரிசா இருக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் அப்படியே பயணிக்கும். தெற்கு நோக்கியும் வடக்கு நோக்கி பிரிஞ்சு போய் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே அந்த இடத்த கொஞ்சம் ஒதுக்கும். அதே போல தான் கொல்லிமலையோட மேற்கு பகுதியிலையும் பசுமையா இருக்கக்கூடிய பகுதியை ஒதுக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பிரிஞ்சிடும், ஏன்னா அந்த இடத்துல குறைந்த அழுத்தம் இருக்காது, இப்படியே ஒதுக்கும். அதே போல காற்றோட வேகத்தை பொறுத்தும், தெற்கு காற்றோட வேகத்தை பொறுத்தும் இரு காற்று இணைவு இடம் மாறி மாறி அமையும். தெற்கு காற்றோட வேகம் கூட வடக்கு கொண்டு போய் மழை தள்ளும். காற்று சுழற்சியும் ஒரே மாதிரி இருக்காது, காலைல ஒரு மாதிரி இருக்கும், மதியம் ஒரு மாதிரி இருக்கும், மாலை மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு புயல் அப்படின்னா ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும், இந்த திசையில நகரும் அப்படின்னு சொல்லலாம். காற்றழுத்த தாழ்வு பகுதியை கூட சொல்லலாம், ஒரு காற்று சுழற்சியை கூட சொல்லிடலாம்னு வச்சுங்களேன். தாழ்வு பகுதி கீழடுத்து ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி, இடையடுக்கு சுழற்சி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷேப்ல இருக்காது. ஒரு மணிக்கு மணி, நிமிடத்துக்கு நிமிடம் அதோட வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். அப்ப வடிவத்தை மாற்றும் பொழுது எந்த இடத்துல அது இருக்கும், எந்த இடத்துல குறுகி இருக்கு, எந்த இடத்துல நீட்சி இருக்கு, எந்த இடத்துல வரக்கூடிய காற்றை குளிர்விக்கும், எந்த முனையில எந்த ஊர்ல எந்த அளவு குளிர்விக்கும், இதெல்லாம் அப்பப்பதான் டக்கு டக்குன்னு சொல்ல முடியும். இருந்த போதிலும் காற்று சுழற்சி உருவாக போகுது,
ஆங்காங்கே மழை பெய்யும் அப்படிங்கறது சொல்லலாம். இந்த ஊர்ல மழை பெய்யுங்கிறது அந்தந்த நேரத்துல அது மாறிக்கொண்டே இருக்கும். இருந்தாலும் ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓரளவு துல்லியமா சொல்லலாம். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னும் கூடுதல் துல்லியம் சொல்லலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னும் கூடுதல் சொல்லலாம். ஆனால் நீண்ட கால அறிக்கைப்படி கடல் வெப்பத்தை வைத்து இந்த ஊர்ல மழை பெய்யும், இந்த மாவட்டத்துல மழை பெய்யும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம். புரியுதுங்களா? உங்கள் ஊருக்கும் இதுவரைக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் மழை பொழிவுக்கு சாதகம் இருக்கும். அதுக்கு நிறைய மழை அடுத்தடுத்து பெய்யும் பொழுது அந்த வெப்பமான பகுதியும் குளிர்ந்து விட்டால் அப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று அதை விட வெப்பமான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பசுமையா இருக்கக்கூடிய பகுதி அதை விட வெப்பமான பகுதியாக மாறிடும். ஏன்னா அங்க அதிக மழை பெஞ்சிட்டுனா அப்புறம் இது அதை விட கூடுதல் வெப்பம், பிற இடங்களை ஒப்பிடும் பொழுது இந்த இடம் வெப்பம் கூடுதலா இருக்கும். ஆக இந்த இடத்தை நோக்கி அது வரும். இப்படி எல்லாம் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப சூரியன் குத்துக்கதிர் எங்க இருக்கு? அதாவது 17ஆம் தேதி திருவள்ளூர், 18ஆம் தேதி சென்னை, 19ஆம் தேதி செங்கல்பட்டு, 20ஆம் தேதி அதுக்கு அடுத்தபடி கொஞ்சம் செங்கல்பட்டோட தெற்கு பகுதி, 21ஆம் தேதி நேற்றைக்கெல்லாம் புதுச்சேரிக்கு வடக்கே மரக்காணம் பகுதி, 22ஆம் தேதி இன்றைக்கு கடலூர், 23ஆம் தேதி கடலூரோட தெற்கு பகுதி, 24ஆம் தேதி மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகள், 25ஆம் தேதி மன்னார்குடி, திருவாரூருக்கு தெற்கே உள்ள பகுதிகள், தஞ்சாவூர் எல்லாம் அப்படியே கோயம்புத்தூர் வரைக்கும், 26ஆம் தேதி புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்ட பகுதி, 27ஆம் தேதி ராமநாதபுரம், மதுரை, தொண்டீர், மதுரை இந்த பூவந்தி இந்த பகுதி, தேனி கொடைக்கானல் மலைப்பகுதி, 28ஆம் தேதி ராமநாதபுரம் தெற்கு பகுதி, விருதுநகர் மாவட்ட பகுதி, அப்படியே தேனி மாவட்ட தெற்கு பகுதி, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, 29 தென்காசி மாவட்ட வடக்கு பகுதி, 30ஆம் தேதி தென்காசி மாவட்ட தெற்கு பகுதி, திருநெல்வேலி வடக்கு, 31 திருநெல்வேலி மாவட்டத்தில் பகுதி, 1ஆம் தேதி கன்னியாகுமரியோட வடக்கு பகுதி, 2ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, 3ஆம் தேதி குமரிக்கடல். இப்படி இந்த வழித்தடத்துல பயணிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா தெற்கு நோக்கி போய் செப்டம்பர் 21ஆம் தேதி குமரிக்கடலுக்கு தெற்கே போய் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலை நிலநடுக்கோட்டை தொடும் பொழுதுதான் இந்த காற்று பகுதிக்கு காற்று கொஞ்சம் திரும்பும். வெப்பசலன இடிமழை பொழிவுக்கும் காற்று குவிதலுக்கும் இந்த காற்று பகுதியாகிய கயத்தாறு, தாராபுரம், அதே போல இந்த பிரச்சனைக்குரிய பகுதிகள் எல்லாமே எங்கெங்கெல்லாம் மழை பெய்யலையோ அங்கெல்லாம் மழை பொழிவுக்கு சாதகம் ஏற்படும். அதை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு போன பிறகுதான் காற்று சுழற்சி அங்க ஏற்படும். ஆந்திர பிரதேசத்துக்கு எப்ப மழை நம்ம சொல்லியிருக்கோம்? செப்டம்பர் தான் எப்பொழுதுமே மழை. ஆந்திர பிரதேச மக்களே உங்களுக்கு பருவமழை காலம் எப்போ? செப்டம்பர் அக்டோபர். தமிழ்நாட்டிற்கும் காற்று பகுதிக்கும் செப்டம்பர் தான், அக்டோபர் தான். அக்டோபர் 18க்கு மேலதான் வடகிழக்கு பருவமழை. செப்டம்பர் அக்டோபர் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக வலுப்பெறும். செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து காற்று சுழற்சிகள் அடுத்தடுத்து இலங்கை அருகேயும் குமரி கடலையும் கேரள கடலோரத்திலையும் உருவாக போகுது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை ஒட்டி வடகடலோரத்தை ஒட்டியும் காற்று சுழற்சி உருவாக போகுது. தமிழ்நாட்டில் பாருங்க மாதிரி எல்லாம் மாறி வரும். அடித்து சொல்றேன் நம்முடைய ஃபார்முலா வேற. ஒரே நொடியில கண்ணை மூடிட்டு சொல்லிடலாங்க எல்னினோ பாதிக்குமா பாதிக்காதன்னு. அமெரிக்க பக்கம் இவ்வளவு வெப்பமா இருக்குன்னு சொல்லி படம் போட்டுட்டே இருக்காங்க. உங்களுக்கு கைவசம் இருக்கக்கூடிய ஏதாவது ஆப் இருந்தா பாருங்க. கடல் வெப்பம் எங்க அதிகமா இருக்கு? வேகமா குறையுதுன்னாங்க. ஆனா கடல் வெப்பம் எங்க அதிகமா இருக்கு? பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு பகுதியில் இருக்கு. ஒவ்வொரு நிகழ்வும் ஜப்பான் வருது, சீனா வருது, தென்கொரியா வருது, வடகொரியா வருது. வரக்கூடிய நாட்கள்ல வடக்கே குளிர தாய்வான் வருவது, ஹாங்காங் சீனாவோட பகுதி வழியாக நேரடியாக கிழக்கு நோக்கி வர தொடங்கும் செப்டம்பர்ல. பாருங்க, தென்சீன கடல் வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக வங்கக்கடலுக்கு வரும் செப்டம்பர் இறுதி. அக்டோபர்லாம் நேரடியாக தாய்லாந்து மலேசியா வழியாக வங்கக்கடலுக்கு வரும். வடகிழக்கு பருவமழை காலத்துல தென்சீன கடல்ல இருந்தே உருவாகும். பசிபிக் பெருங்கடல் வெப்பம் குறையும். தாய்லாந்து வளைகுடா வெப்பம் காரணமாகவும், சுமத்ரா தீவு வெப்பம் காரணமாகவும், இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி நிலநடுக்கோட்டு வெப்பம் காரணமாகவும் நிகழ்வு இங்கே உருவாகி சிறு நிகழ்வாக ஒரே நிகழ்வு உருவாகி ஒருத்த கடல் வெப்பத்தையும் உறிஞ்சி ஊதாம சிறு நிகழ்வாக உருவாகி நிறைய மழை பொழிவை தரும். சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். குளிர்விக்க போதுமான உயர் அழுத்தமோ குளிர்விக்கும் காற்றோ இப்ப இல்லை. வட இந்தியாவிலிருந்து இமயமலை பகுதியிலிருந்து உயரழுத்த காற்று குளிர்காற்று வர இங்கிருந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து நீராவி காற்று கொண்டு வந்து ஏற்ற நல்ல மழை பொழிவை தரும். பொறுத்திருந்து பாருங்கள். செப்டம்பர் 2வது வாரம் 8ஆம் தேதிக்கு மேல 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்கு மேல மேடன்ஜூலி எம்ஜிஓ எனப்படக்கூடிய அந்த காற்றை குவிக்கக்கூடிய, காற்றை கட்டுப்படுத்தி வழிநடத்தக்கூடிய, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய காற்றை வடக்கே அனுப்பக்கூடிய கட்டுப்படுத்தும் கட்டுப்பாட்டாளராக எம்ஜிஓ வரப்போகிறது.
ஆகையினால காற்று சுழற்சிகளும் வெப்ப சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி போவது காரணமாக காற்று சுழற்சிகளும் தாழ்வு அமைப்புகளும் கண்டிப்பாக செப்டம்பர் இறுதி, பிற்பகுதி, இறுதி, அக்டோபர் முன் 15 தேதி எல்லாம் வலுத்திருக்கும். உச்சபட்ச மழை என்பது தென்மேற்கு பருவமழையின் உச்சபட்சம் என்பது அக்டோபர் 1 இருந்து அக்டோபர் 17 வரை. அக்டோபர் 18 வடகிழக்காக மாறும் பொழுது அப்படியே தொடரும். நீங்க பாருங்க, மூக்குல விரல் வைக்கிற அளவுக்கு தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம் வலுத்திருக்கும். குறிப்பாக கன்னியாகுமரி, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகள், நாலுமுக்கு ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதிகள், தெற்கு கேரளா, வால்பாறை, அதே போல வயநாடு, குடகு உள்ளிட்ட பகுதிகள். நல்லா புரிஞ்சுக்கங்க, நீண்ட கால அறிக்கையில 90 அடி எனப்படக்கூடிய 50 TMCயை ஆகஸ்ட் 25ஆம் தேதி எட்டுன்னா அறிக்கை கொடுத்தோம். உங்களுக்கும் கொடுத்தோம், சொல்லிட்டே இருந்தோம், தினம் சொன்னோம். இப்ப 25ஆம் தேதி வரைக்கும் 1 TMC வந்துட்டே இருக்குன்னு சொன்னோம். 1 TMC வந்துட்டே இருக்கு. 12,500 12,000 கனஅடி வந்துட்டே இருக்கிறதுனால வினாடிக்கு 1 TMC, 11,500 கனஅடி வந்தாலே 1 TMC. இன்னைக்கு 48 TMCக்கு மேல் தொட்டு விட்டது. இன்னும் 2-3 TMC வந்தாலே மேட்டூர் 50 TMC தொட்டுரும், 90 அடியை தொட்டுரும். ஆகவே 25ஆம் தேதி இது மேட்டூர் அணை திறப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு கலந்து ஆலோசனை அதிகாரிகள் நடத்தி திறப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல தமிழ்நாட்டில் உள்ள இப்ப பவானிசாகர் அணை மிக அதல பாதாளத்தில் இருப்பது எனக்கும் தெரியும், அறிவேன். அந்த இடத்திற்கும் நீலகிரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை காரணமாக, மேட்டுப்பாளையம் பில்லூர் அணைக்கட்டு பகுதியில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு காரணமாக கண்டிப்பா செப்டம்பர், அக்டோபர் முன் 15 தேதி வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே கணிசமாக உயர்த்தும். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே அதாவது தென்மேற்கு பருவமழையே வடகிழக்கு பருவமழை மாறி செப்டம்பர் இறுதி, அக்டோபர்லாம் பெய்ய போகுது. அக்டோபர் முன் 15 தேதி வலுத்திருக்கும். ஒரு 15 நாள் நல்லாவே வலுத்திருக்கும். குறிப்பா இலங்கை ஒட்டி நிகழ்வுகள் உருவாகி நல்ல மழை தரும். அப்போ பவானிசாகருக்கு நீர் தரக்கூடிய நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும், பில்லூர் அணைக்கட்டுக்கு மேற்கக்கூடிய பகுதிகளுக்கும், மாயாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவு தர இருக்கிறது. அதனால ரொம்ப மோசமான ஒரு நீர்நிலையில் நீர் இருப்பு இருப்பது பவானிசாகர் தான். ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கு. அதுக்கும் நம்பிக்கையூட்டும் மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்கி நல்ல மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே கொஞ்சம் கொடுத்து நல்ல நீர்மட்டத்தை உயர்த்தும். கண்டிப்பா வடகிழக்கு பருவமழை நிரப்பும், பொறுத்திருந்து பாருங்கள். கண்டிப்பா அது நீலகிரி மாவட்டத்தின் தெற்கு செருவிலையும் மேற்கிழக்கு செருவிலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து நிரப்பும். நீலகிரிக்கு உண்டு. நீலகிரியுடைய வால்பாறை கூடுதல், வால்பாறையோட தேனி கூடுதல், தேனியை விட தென்காசி, திருநெல்வேலி கூடுதல், கன்னியாகுமரி கூடுதல், கன்னியாகுமரி நாலுமுக்க ஊத்து, காக்காட்சி கூடுதல் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கும். செப்டம்பர், அக்டோபர் நல்ல மழை இருக்கும். வரக்கூடிய நாட்கள் வெப்ப சரண மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும். ஆகஸ்ட் இந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து கேரளா, தெற்கு கேரளாவில் வலுப்பெறுது மழை. அதுக்கு தென் மாவட்டங்களில் மலை பகுதிகளில், குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவு கொடுக்கும். செப்டம்பர் 3 மேலும் வலுப்பெறும். 8ஆம் தேதியிலிருந்து மேலும் வலுப்பெறும். கண்டிப்பாக அதிகபட்ச தாமதம் ஏற்படும் பட்சத்தில் தான் நாம இதை சொல்லிட்டு இருக்கேன். 3ஆம் தேதிக்கு மேல், 8ஆம் தேதிக்கு மேல் கூடுதல், 15ஆம் தேதிக்கு மேல் மிகவும் கூடுதல், இறுதி கட்ட 15 நாள் செப்டம்பர் நன்றாக இருக்கும். அதை விட கூடுதல் அக்டோபர் முன் 15 தேதி என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். வடகிழக்கு பருவமழை அடுத்தடுத்த சிறு நிகழ்வுகளால் நிறைய மழைப்பொழிவை தரும். ஜனவரி 10 வரை நம்ம நீண்ட கால அறிக்கையில் சொல்றோம். எந்த அறிக்கையில் நம்ம மாற்றம் செய்யல. கண்டிப்பாக குறிப்பாக சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் மழை தரும். தெற்கே வர கூடுதல், இலங்கை ஒட்டிய மாவட்டங்களுக்கு அதிகம், கிருஷ்ணகிரிக்கு சராசரி என்றால் சராசரிக்கு மிகவும் கூடுதல். தென்கோடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, டெல்டா இதெல்லாமே அதே போல அளவு தான். நாலுமுக்கு, காக்காட்சியிலிருந்து வரக்கூடிய தண்ணி அதே போல வால்பாறைக்கு தெற்கே மிக அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும் என்பதையும், எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் என்பதையும் தயவு செய்து இந்த தென்னை, பாக்கு இவங்கெல்லாம் வச்சிருக்கவங்களாம் தயவு செய்து மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். தயவு செய்து இந்த நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கே உங்களுக்கு உணர்ந்திருக்கும். கடுமையான அனல் காத்து, வெயில் வெயில் அடிக்குது. சூரியன் குத்து கதிர் வரதுனால வெயில் இருக்கு. தென்மேற்கு பருவமழை வீக்கா இருக்கிறதுனால வெயில் இருக்குன்னு நாமளும் சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்க நினைக்கும் போது பெரிய அளவில் அச்சுறுத்தல் எதுவும், அனல் காத்து, வறட்சி இதெல்லாம் இருக்காது. கண்டிப்பா அடுத்த ஆண்டு கொஞ்சம் கோடையில வெப்பம் கூடுதலா இருக்கும். அந்த கோடை வெப்பத்துல கோடை காலத்துக்கு நீர் தேவையை சமாளிப்பதற்கு மழை நீர் சேகரிக்கணும்னு சொன்னோம். மழை நீரை தானே நன்றாக சேமிக்க அளவிற்கு மழை தரும். ஆனால் அதை
உடைப்படுத்தி விடாமல் கரைகளை வளப்படுத்தி சேமித்து வைப்பது நமது கடமை என்று தான் திரும்பி சொல்லியிருக்கோம். அறுவடை நேரத்தில் செப்டம்பர் அக்டோபர் அதிக மழை இருக்கு, குறுவை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும். வானிலை ஆய்வறை கூட இணைந்திருக்கணும். அதாவது மழை குறுக்கிட நனைக்கும் மழையாவது அவ்வப்பொழுது இருக்கும். இந்த மழைப்பிடிவுக்கு கூட ரொம்ப விதை நெல் போன்றவை அறுவடை தானியெல்லாம் பாதிப்பு உண்டான. அதை தொடர்ந்து வானிலை அப்டேட்டோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும், அருகருகே ஒதுக்கினாலும் அது போக 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 உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.